வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு குழம்பு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பச்சை பயிறு குழம்பு செய்யறதுக்கு பச்சை பயிரை 6 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிக்கணும். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போடணும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணி 10 நிமிஷம் நான் வைப்பேன். நீங்க விசில் விடுறதா இருந்தா 3 விசில் விட்டுக்கலாம். அடுத்து குழம்பு தாளிக்கலாம். இப்போ பெரிய சைஸ்ல இருக்கிற வெங்காயம் 2, பெரிய தக்காளி 2 துண்டு இஞ்சி, ஒரு 8 பூண்டு பல் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸா இருந்தா நீங்க 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கலாம். இதை இப்படி கொரப்பா பேஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்து 1 ஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ப்ளீஸ். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாவை வேக வைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மசாலா நல்லா வெந்திருக்கும். மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பச்சை பயிறு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுறணும். நல்லா மசிச்சு விட்டு கடைஞ்சி விட்டுறணும். நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இதை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணியாக கொதிக்க வைக்காதீங்க, சல்லுன்னு போயிடும். நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். இதுவே போதும். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பச்சை பயிறு குழம்பு. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்டாகவும் இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.